என்ன பொறுத்தவரை அல்லு அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் எந்த காரணத்திலயும் அவர் வந்து காரணமா இருக்கு. அவர் படம் வேணா காரணமா இருக்கும் இந்த இறந்ததுக்கு. அவர் எப்படி காரணமா வரும்? ஒரு படம் காரணமா இருந்தா அது எப்படி அவர்தான் இந்த இறப்புக்கு காரணம்னு சொல்ல முடியும்? நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரி கூட்டம் வரும் தெரியும். அதாவது என்ன சொல்றது? இந்திய அளவுல 200 கோடி ரூபாய் வாங்குற முதல் கலைஞன் இவர்தான். முதல் ஹீரோ வந்து 200 கோடி ரூபாய் யாருக்குன்னா ஷாருக் கான் எல்லாம் பின்னுக்கு தள்ளி விட்டுட்டு 200 கோடி வாங்குறாருன்னா அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குது. பயங்கரமான ஃபேன் பேஸ். அவருக்கு வந்து தெலுங்கு இல்லாம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சரியான ஃபேன் பேஸ் இருக்குது. ஈவன் வந்து ஜூனியர் என்டிஆர் என்ன ஆஸ்கார் படம் கொடுத்தாலுமே சரி, மகேஷ் பாபு இருக்காங்க, ராம் சரண் இருக்காங்க, எல்லாரும் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு சரியான ஃபேன்ஸ் இருக்குது. சோ இதே மீறி அந்த டைம்ல வந்து அவங்க வந்ததை வந்து அவங்கள வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப முன்ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இதே மீறி வந்து இந்த துரதிர்ஷ்டம் நடந்து போச்சு. துரதிர்ஷ்டம் நடந்தது வந்து மிகப்பெரிய வருத்தம். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆனா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அல்லு அர்ஜுன் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எங்கெங்கயோ சாவு நடக்குது. அதுக்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்மதான் ரொம்ப எச்சரிக்கையா இருந்திருக்கணும். அதை தவிர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இழப்பை வந்து தவிர்த்திருக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு பவுன்சர்ஸ் எல்லாம் வருவாங்க. அது வந்து வெத்து கெட்டப்பு கெத்து அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பா வந்து தேவை. ஏன்னா அவரை நம்பி கிட்டத்தட்ட 1000 கோடி வரை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, பண்ணிருப்பாங்க ஏற்கனவே. இதுக்கு அடுத்த 2-3 படங்கள்லாம் வருது, புஷ்பா 3 வருது. அதனால வந்து அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதையும் மீறி வந்து இந்த துரதிர்ஷ்டம் நடந்த வந்து உண்மையிலேயே வருத்தம் அளிக்குது. ஏன்னா அவர் இன்ஃபார்ம் பண்ணாம வந்திருக்க மாட்டாரு எப்படியுமே. ஏன்னா தெரியும் ஃபேன்ஸ் எல்லாம் குமிஞ்சிருவாங்க, அசம்பாவிதம் நடந்தணும்னு சொல்லிட்டு தெரியும். இதை தாண்டி வந்து அரசியல் ஸ்டெண்ட் காரணம், பொலிட்டிக்கல் ஸ்டெண்ட் காரணமா கூட அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஒரு கண்துடைப்புக்காண்டி கூட அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். அது தவிர பாத்தீங்கன்னா பப்ளிசிட்டி ஸ்டெண்ட் மாதிரி புஷ்பாவுடைய 2 கலெக்ஷன் கொஞ்சம் குறையுது அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அல்லு அர்ஜுனான்னு கேட்டா கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.